ஒரு குட்டி நைட் விலாக் பார்க்கலாமா? நைட்டுக்கு வந்து டிஃபன் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்துட்டு சாம்பார் எப்படி வைப்பேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். 7, 8 சின்ன வெங்காயம், 7, 8 பூண்டு, கொஞ்சமா பெருங்காயம், உப்பு, எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இன்றைக்கி வந்துட்டு நான் மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா? அதுதான் பாதி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் கடலை எண்ணெய் சேர்த்து ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன். சட்டியை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டான்னு போயிட்டேன். லேட்டாக கருகிருச்சு. சரி வாஷ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே தாளிச்சுக்கிட்டேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரையும் வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியுமே நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு காய்கறி நிறைய சேர்க்க மாட்டேன், கம்மியாக தான் சேர்த்துக்கிடுவேன். காய்கறி கம்மியாக சேர்த்துக்கிட்டா தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். சில பேர் தண்ணியிலேயே வேக வைப்பாங்க காய்கறியை. இந்த மாதிரி நல்லா தாளிச்சுக்கிட்டு எண்ணெயிலே வேக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். அதே மாதிரி பருப்புமே நிறையா சேர்த்துடக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கும் சாம்பார். இப்போ வந்துட்டு நான் கடையிலலாம் வந்துட்டு சாம்பார் தூள்லாம் வாங்கி சேர்க்க மாட்டேன். வீட்டிலேயே குழம்பு மசாலா இருக்கு இல்லையா? அதுலேருந்து 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிருவேன். காய்கறி கூடவே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பருப்பு நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கிருவேன். நல்லா 2லேருந்து 3 விசில் வச்சிட்டோம்னா நல்லா கொலையே வெந்து வந்துடும் பருப்பு. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி நல்லா சேர்த்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ தண்ணி போதும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தண்ணியில் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சாம்பார். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கலாம். புளியுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சாம்பார் ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக வந்துட்டு சாம்பாருமே வச்சுட்டேன். இட்லியுமே ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் சிறுதானியத்தில் இட்லி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இட்லி தான் பண்ணுவேன். ரொம்ப நாளாச்சு இந்த இட்லி பண்ணி. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டு சிக்கன் சாண்ட்விச் தான் பண்ணி கேட்டிருந்தாங்க. தோசை மாவு ஆட்டி வச்சுருந்ததுனால வெயிலுக்கு வந்துட்டு இப்போ சீக்கிரமாக புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். கூடவே இதுக்கு வந்துட்டு சட்னியை விட சாம்பார், தக்காளி சட்னி தான் இந்த மாதிரி இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சாம்பார் வச்சுட்டேன். நான் மதியத்துக்குமே ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.